பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிற வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உபவாசம் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா போய் பட்னியாக உட்கார்ந்து ஜெபிக்கிறது. ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவரோடு இணைக்கப்பட்டு ஆவியானவர் நமக்குள்ள, அதுதான் இந்த எண்ணெய் பூசி அப்படிங்கிறது. அந்த அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கணும். அடுத்தது முகத்தை கழுவு அப்படிங்கும்போது இது எனக்கு புரியலை. அப்போ ஆண்டவர் கேட்டது, என்ன முகத்தை கழுவு அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ணீர் வார்த்து கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் மற்றவங்க காணும்படி முகவாடலாம் அப்படியே சோர்ந்து போய் சாப்பிடாமல் இருக்காங்க தெரியப்படுத்துறது அல்ல. தேவ சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி அண்ணால் எப்படி ஜெபம் பண்ண அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். ஆகவே இந்த நாள்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. God bless you.